பொண்ணுக்கு துணையா இருந்திருக்கீங்க, காயப்படுத்திருக்கேன். அவ்வளவு உங்க அப்பா விஸ்வநாதனை ஜெயிலுக்கு அனுப்புறது கூட நான் திட்டம் போட்டிருக்கேன். ஆனா நீங்க யாரும் அதை எதையும் மனசுல வச்சுக்காம நான் செஞ்ச எல்லா தப்புக்காகவும் ஐயோ அங்கிள், ஐயோ உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன அங்கிள், எல்லாரும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அழாதீங்க. ஒரு தப்பான குடும்பத்துல வாழ்றா இந்த குடும்பம் என் பொண்ணுக்கு ஒத்து வராது. அஜய், என் பொண்ணுக்கு சரியான மாப்பிள்ளை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவளை ரெக்கவர் பண்ணிருக்கீங்க. என் பொண்ணு அவ வாழ்க்கையில் எடுத்த ஒரு நல்ல முடிவுனா அஜய கல்யாணம் பண்ணி இப்படி ஒரு குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட குடும்பம் அமைய போதுன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். அவளுக்கு கடவுள் புண்ணியத்துல நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு. நான் சம்பாரிச்சு கொடுக்காத உறவுகளை என் பொண்ணே சம்பாரிச்சுக்கிட்டா. ஆனா நீ என் பொண்ணுக்கு துணையா இருந்திருக்க. நீதான் அவளுக்கு சரியானவன்னு எனக்கு புரிய வச்சிட்ட அஜய். ஈகோவால உன்னை நிறைய அவமானப்படுத்திருக்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. ஐயோ என்ன அங்கிள், நீங்க நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க என்ன நம்பலனாலும் அஞ்சலி என்ன நம்பணும். இப்ப நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். அந்த அக்யூஸ்ட் யாரா இருந்தாலும் அவன் எங்க இருந்தாலும் அவனை தேடி பிடிச்சு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். விடக்கூடாது அஜய், அந்த ராஸ்கலை விடவே கூடாது. இந்த கேஸ்ல உனக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட கேளு, நான் செய்யறேன். அவனை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்கணும். இனிமே எந்த பொண்ணுக்கும் அவனால இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது. கண்டிப்பா அங்கிள். நான் பொண்ணையும் புரிஞ்சுக்கல, அஜயும் புரிஞ்சுக்கல. குடும்பமே இருக்கு. உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இங்க இருக்க எல்லாரும் துணையா இருப்போம்மா.